வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுங்க. நான் கூட நினச்சேன் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும்னு நினச்சேங்க. சின்ன கோயிலாக இருக்கும்னு நினச்சேன். போய் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டங்க. அப்படியே என்ன சொல்லுவாங்களே, வாயை திறந்துட்டு அப்படி ஆன்னு பார்க்க வேண்டியது இருக்கும் போல இருக்குது. சுற்றியும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது கோயில். அதுவும் இல்லாமங்க, சைவம் வைணவம் ரெண்டுமே கலந்த கோயில் மாதிரி. நம்மளுக்கு வந்து நடராஜர்னா, சிதம்பரம்னா நடராஜர்னா ஞாபகம் வரும். ஆனால் அங்கே பெருமாள் வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட சிலையாக இருக்கார், அவ்வளோ அழகாக. நேராக பார்த்தா பெருமாளை பார்க்கலாம், வலது கை பக்கமாக பார்த்தோம்னா நம்ம நடராஜர் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நின்று வணங்குற ஒரு இடம். அதுவாக தான் அந்த கோயிலில் தாங்க இருக்க முடியும். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம், பார்க்கவே கண் கோடி வேணுங்க. அதோட அன்றைக்கி திருக்கல்யாணம் வேறு சாமிக்கு. அப்படியே வெள்ளி ரதம், அதாவதுங்க அந்த நந்தி வாகனம் வெள்ளியில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இதில் சிவன் உட்காண்ட்ருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான காட்சிங்க. திருக்கல்யாணம் போல் இருக்குது சாமிக்கு. ஆனால் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்றாங்க. அது வெளியே வந்தால் கூட, கோயில் விட்டு வெளியே வந்தால் கூட எடுக்க விட மாட்றாங்க, எடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. அதனால் எடுக்கலைங்க. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க சிதம்பரத்தில். ரொம்பவும் நான்லாம் லைட்டாக ஓரளவுக்கு சின்ன கோயிலாக இருக்கும்னு நினச்சிட்டு போனால், அங்கே போனால் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கே ஒரு வாய் பொளந்து ஒரே ஆச்சரியமாக போச்சுங்க. நடராஜரை பார்க்காதவங்க, சிதம்பரம் போகாதவங்க இனிமேல் போய் பாருங்கள். ரொம்பவும் அற்புதமான காட்சி. ஒரே நேரத்தில் நீங்கள் பெருமாளையும் பார்க்கலாம், சிவனையும் பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமான காட்சியாக இருக்கும். நீங்கள் வரும்போது வாயை பொளந்துட்டு பிரமிச்சு தான் வெளியே வருவீங்க. போய் பாருங்கள் பார்க்காதவங்க.